ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி டைம் பாஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கணபதிக்கு ஃபேவரட் டிஷ் கொழுக்கட்டை. நான் இந்த பாசிப்பருப்பை வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுருக்கேன். அரை வேக்காடு தான் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி பண்ணால் இப்படி வரணும். இதை இப்போ கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்லை. இப்படி அரைச்சிங்கன்னா தான் பூர்ணத்துக்கு கரெக்டாக வரும். நான் 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 300 கிராம் பாசிப்பருப்பு. நீங்கள் பாசிப்பருப்பு பதிலாக கடலைப்பருப்பு போடலாம். நான் ஆனால் கடலைப்பருப்பு சேர்க்கலை. இன்றைக்கி பாசிப்பருப்பில் தான் செய்ய போகிறோம். அப்படி நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதா இருந்தால் இதே ப்ராசஸ் தான். கடலைப்பருப்பை வேக வச்சு கொஞ்சம் காய வச்சுட்டு இப்படி தான் கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஏலக்காய் பொடி, வெல்லத்தையும் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 300 கிராம் பருப்புக்கு 300 கிராம் வெல்லம். இதோட அரை மூடி தேங்காவை துருவி எண்ணெயெல்லாம் ஊற்றலை, வெறும் கடாயில் தேங்காய் மட்டும் போட்டு வறுத்துக்கலாம். இது வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து பூர்ணத்தோடு சேர்த்துடலாம். இப்போ இதில் எல்லாம் சேர்த்தாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூரணத்துக்கு. பாருங்கள், நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ இப்படி எடுத்து இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பூரணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவுட் லேயர் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம அவுட் லேயர் செய்கிறதுக்கு இந்த கப்புக்கு 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 கப்புனா 1/2 kg. நான் இதே கப்புக்கு 3 கப்பு தண்ணி எடுக்க போகிறேன். இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி இப்போ நல்லா கொதிக்கணும். கொதி வந்தோன்னே நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இதுக்கு தண்ணி பத்தலை, ஸோ கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இந்த பக்கெட் எதுக்கும் இருக்கட்டும் சுடுதண்ணி போட்டு வச்சுருந்தேன். சுடுதண்ணி தான் ஊற்றிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஸ்டவ்வில் இருந்து இறக்கிட்டு தான் கிண்டிட்டு இருக்கேன். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். 2 கப்பு மாவுக்கு 3.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொழுக்கட்டை வராது. நம்ம செஞ்சு வச்சுருந்த பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு வாட்டி எண்ணெய் தடவுனீங்கன்னா ஒரு 2 கொழுக்கட்டை செய்யலாம். எண்ணெய் தடவாமல் செஞ்சீங்கன்னா அது ஒட்டிக்கணும், எடுக்க முடியாது. எங்கள் வீட்டு குட்டீஸ் நானும் செய்கிறேன்னு இதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கு.
நம்ம கொலக்கட்டை செய்யும் போதே இது அப்பப்போ ட்ரை ஆகிடும். அப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்படி தொளிச்சு இப்படி பெனஞ்சிக்கோங்க. பெனஞ்சிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இல்லைன்னா காஞ்சிடுச்சுன்னா நம்ம கொலக்கட்டை பிடிக்கும் போது உதிர்ந்து போயிடும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லும் எல்லா மாவும் சேர்த்து உருண்டையாக உருட்டிட்டு அது மேலே ஈர துணியை போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட உருட்டிக்கலாம். நாங்கள் இப்போ சாமி கும்பிடணும், அதுக்காக இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அது கொதிச்சிருச்சு. கொலக்கட்டை வெந்துடுச்சு. மாவு சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சனால கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது சாமிக்கு படைச்சிடலாம். எங்கள் வீட்டு குட்டி பிள்ளையார் என் பசங்களே மண் எடுத்து செஞ்சுருக்காங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.